கரூர் மாவட்டத்தில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட பலின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய வலியை கொடுத்துச்சு. ஆனாலும் இன்று வரை அதன் கட்சியின் தலைவர் மௌனம் காக்கிறார். மக்களையே நேரடியாக சென்று சந்திக்கவில்லை. இதை தாண்டி விஜய்க்கு வேறு என்ன முக்கியமான வேலை இருக்கும் இப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளையும் அவதூறுகளையும் விமர்சனங்களையும் தொடர்ச்சி அவர் மேல அள்ளி எரிஞ்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு வீடியோவை பொது வெளியில வெளியிட்டிருக்காரு தாவேக தலைவர் விஜய். என்னுடைய மனசு எவ்வளவு பெரிய காயத்துல இருக்கு, நான் எவ்வளவு தூரம் துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி எதிர்கொண்ட எல்லா விமர்சனங்களுக்கும் ஒரு விளக்கமான பதிலடியும் கொடுத்திருக்கிறார். நீங்க நேரடியாக மக்களை சந்திக்க போகல, இந்த விபத்து யாருனால நிகழ்ந்தது, உங்களாலதான் நிகழ்ந்தது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளையும் ஏவுகணைகளையும் அவரை நோக்கி வச்ச எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இந்த காணொலியின் மூலமாக. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கரூர் துயர சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஆட்டி படைச்சிருச்சு. ஒரு அரசியல் கட்சி நிகழ்வை சந்திக்க போன மக்களுக்கு இப்பேற்பட்ட துயரம் நிகழணுமா? 41 பேர் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை மரணிச்சது ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கிருச்சு. அதனாலதான் நாட்டின் பிரதமர் மிகப்பெரிய இரங்கல் செய்தியும் அறிவிச்சு, அது மட்டும் இல்லாம பாஜக தலைமையில ஒரு விசாரணை குழுவையும் அமைச்சாங்க. ஆனா இந்த நேரத்துல விஜய் மட்டும் ஏன் இவ்வளவு மௌனம் காக்கிறார்? எல்லா கட்சி தலைவர்களுமே நேரடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா விபத்து நடக்கும்போது இருந்த தாவேக தலைவர் விஜய் ஏன் இன்னும் ஸ்பாட்டுக்கு போகல, மக்களை சந்திக்கல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை அவரை தொடர்ச்சியா வச்சுட்டே இருந்தாங்க. இதுக்கு விஜய் எந்த விதமான பதிலும் சொல்லாம அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த துயரத்துல நான் பங்கேற்கிறேன் அப்படின்றத அந்த இரவே அவர் பதிவிட்டாரு. எனக்கு மனசுல வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு நான் துயரத்தில் இருக்கின்றது அன்னைக்கே அவர் சொன்னாரு. அதன் தொடர்ச்சியா அவர் நிவாரணமும் அறிவிச்சாரு. இது நிவாரணம் அறிவிச்சது இந்த துயரத்துல நான் பங்கேற்கிறேன் அப்படின்றதுக்காக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏன் விஜய் வெளியில சந்திக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விவாதம் பெரிய அளவுல வைக்கப்பட்டுச்சு. விஜய் அந்த இடத்துக்கு போயிருக்கணும்ல, அவரால் நிகழப்பட்ட ஒரு நிகழ்வு தானே அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், விஜய் அங்க போறது மிகப்பெரிய ஒரு சாத்தியம் கிடையாது. கூட்டம் அவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட்டதுக்கு காரணமே அவர் பிரச்சாரம் பண்ணதுதான், அவரை பார்க்க வந்த கூட்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மீண்டும் ஒரு முறை அந்த மருத்துவமனைக்கோ இல்ல பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க போனா மீண்டும் ஒரு முறை அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படலாம். அசாதாரண சூழ்நிலை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏற்படுத்தவும் படலாம். அதனால அவர் போகாம வந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தெளிவான வீடியோ அவர் பதிவு பண்ணி பொது வெளியில போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் பேசும்போதே நமக்கு தெரியுது அவர் எவ்வளவு பெரிய துயரத்துல இருந்திருப்பாரு. ஏன்னா தம்மால் தெரிந்தோ தெரியாமலோ நம்மளும் ஒரு காரணமா இருந்திருப்போமோ அப்படின்றத அவர் முகத்திலே நம்ம பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க என் மேல இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருந்ததுனாலதான் என்னை பார்க்க வந்தீங்க, ஆனா எதிர்பாராத விதமா நடக்க கூடாதது நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? நடக்கக்கூடாத நிகழ்வுன்றது அவரே ஏத்துக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இதுல குறிப்பா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு துயரமான சம்பவத்தை நான் எதிர்கொண்டதில்லை அப்படிங்கிறாரு. இது முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா இது வரைக்கும் ஒரு சினிமா நடிகராக இருந்தாரு, நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவாரு, எல்லா வேலையும் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை உருவெடுத்ததுக்கு அப்புறம் இது போன்ற அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி சந்திச்ச போறாங்க கேட்டா கிடையாது. அப்ப அவருக்கே தெரியுது இப்படி ஒரு சூழ்நிலை நான் சந்திச்சதே இல்லை அப்படின்னு பதிவு பண்றாரு. பதிவு பண்ணது மட்டும் இல்லாம, என்னதான் இந்த நான் எவ்வளவு சொன்னாலும் போன உயிர் திரும்ப வரப்போறது இல்லை, நம்ம என்னதான் பேசினாலும் போன உயிர் போனதுதான், இது மீண்டும் வரப்போறது இல்லை அப்படின்றத அவரே பதிவு பண்றாரு. இதுல குறிப்பா அறிவுபூர்வமா அரசியல் ரீதியாக அவர் ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் என்ன கேட்டார்னா, 5 மாவட்டத்தில் போய் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், எந்த ஊர்லயுமே நடக்காத ஒரு நிகழ்வு கரூர்ல ஏன் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. உண்மை என்னன்றதை மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, உண்மை வெகு விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. இது எதுக்கு சொல்றாரு, யாரை சொல்றான்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே தெரியும். அவர் ஏன் கரூர் மாவட்டத்தில் நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளவு கூட்டம் வரும் தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்துச்சு. ஏன்னா அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூடப்பட்ட கூட்டம் இல்ல. காலையில இருந்து அவர் பார்க்க வெயிட் பண்ணிருக்காங்க, அவர் வர டிலே ஆச்சுன்னு சொல்றாங்க. அப்ப இருக்கும் பட்சத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தபோது இந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் சரியான முறையில இருந்திருக்கணும் அப்படின்றத அவரே பதிவு பண்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய அரசியல் பயணம் தொடரும். நான் மக்களை சந்திக்கணும்னு தான் நான் இருந்தேன், ஆனா என்னோட கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் தான் சொன்னாங்க வேண்டாம், இப்ப அங்க போனா தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. இது சரியான மூவ் தான். ஏன்னா ஒருவேளை அவர் போயிருந்தா அவரை பிடிக்காத ஒருத்தர், அவரை எதிர்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உறுதியான முறையில் விஜய் அங்க வரும்போது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, மக்கள் எதிராக திரும்பிட்டாங்க, மக்கள் கொந்தளிச்சுட்டாங்க அப்படின்னு திட்டமிட்டே அதை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மீடியாவும் அந்த வேலையை பண்ணியிருக்கோம். ஏன்னா விஜய் பிரச்சாரம் பண்ண பொழுதே செருப்பு தூக்கி எறியப்பட்டது. அந்த செருப்பு மேட்டரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. ஆனா விஜய் அங்க போயிருந்தாங்க அப்படின்னா அப்ப என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். நான் போலான்னு தான் இருந்தேன், ஆனா நிர்வாகிகள் தடுத்ததுனால நான் போகல, நான் மனசே இல்லாம தான் மீண்டும் சென்னைக்கு திரும்பினேன்றதை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. முதல்ல ஒரு விஷயம், அவர் பேசவே இல்லைன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த துயரத்துல பங்கெடுக்கிறன்றத பதிவு பண்ணாரு. இல்ல ட்வீட் பத்தாது, இன்னும் ஒரு மக்களை நேரடியா சந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நேரடியாக சந்திக்கல, ஏன் சந்திக்க முடியலன்றதையும் ஒரு காணொலியா பதிவு பண்ணிட்டாரு. ஒரே ஒரு விஷயம் தான்,
விஜய் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு பயந்த ஒரு நபர் கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது அந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அரசியல் காரணங்கள்னாலதான் அவர் போகலன்றது அவரே உறுதிப்படுத்திட்டாரு. இப்ப சமூக வலைதளங்கள் வந்து நிறைய பேர் வந்து கருத்து பதிவு பண்றாங்க. அவங்க எல்லாருமே வந்து என்னோட தோழர்களை, என்னோட தொண்டர்களை, என்னோட கட்சி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. தயவு செய்து சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா என்னைய டார்கெட் பண்ணுங்க. நான் என் ஆபீஸ்ல இல்ல என் வீட்டுல தான் இருப்பேன். என்னைய நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்க மேல கை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. இது வந்து உண்மையிலேயே ஒரு மாதிரி அவர் வேண்டுமென்றே சொன்னாரு, இது வந்து சினிமேட்டிக்கா சொன்னார் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு பழைய விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்தணும். சர்க்கார் படத்தப்ப அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதிமுக கட்சியை சார்ந்த எல்லாருமே அவரோட பேனரை கிழிச்சாங்க. அவரோட ரசிகர்களை போய் தாக்க முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இலவசங்களை எதிர்த்து அந்த படத்துல ஒரு வசனம் இருக்கும். அதனால வந்து அதிமுக மனித புனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா விஜயோட ரசிகர்களை தாக்க முயற்சி பண்ணாங்க. அப்பயுமே அடுத்த ஆடியோ லான்ச் அவர் என்ன சொன்னார்னா, தயவு செய்து இனிமேல் வந்து என்னோட ரசிகர் மேல கை வைக்காதீங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னோட போஸ்டரை கிழிங்க, என்னோட பேனரை கிழிங்க, என் கட் அவுட்டை கிழிச்சு போடுங்க, ஆனா தயவு செய்து என் ரசிகர்கள் மேல கை வைக்காதீங்க. அவர் அன்னைக்கே குரல் கொடுத்தாரு. அதே தான் இப்பவும் சொல்லியிருக்காரு. கட்சியின் தலைவர் நான் தானே, அங்க போய் பேசினதை தவிர்த்து நாங்க எந்த தப்பும் பண்ணல, அந்த ஸ்பாட்ல போய் பிரச்சாரம் தான் பண்ணோம். அதனால உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப வலியோட அந்த பதிவையும் பண்ணியிருக்காரு. இதேதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ட்ரெண்ட் இருக்கு. இவங்க கட்சி ஆரம்பிக்கலாம், இவங்க கட்சி ஆரம்பிக்க கூடாது, இவர் பேசலாம், இவர் பேசக்கூடாது, இவர் இந்த இடத்துக்கு போகலாம், இவர் போகக்கூடாது. இப்படி பிரிவினை அரசியல் தான் இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இப்ப வந்து விஜய் வந்து இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அவர் தான் பொறுப்பேற்கணும், அவர் மேலதான் தப்பு, ஊடகத்துல எதுவுமே பேசக்கூடாது, சமூக வலைதளங்கள் எதுவுமே பேசக்கூடாது, திமுகவை ஆதரித்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் எவ்வளவு வரம்பு மீறி பேசுறாங்க, நாகரிகமற்ற முறையில பேசுறாங்க. ஐயா சத்யராஜ் எல்லாம் எப்படி பேசுறன்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஐயா சத்யராஜ் இன்னைக்கு கொந்தளிச்சு ச்சே அப்படின்னு சொல்றாரு ஒரு வீடியோ பதிவுல. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது, இன்டைரக்டா விஜய் அட்டாக் பண்றாரு. ஐயா சத்யராஜ் அவர்கள்ட்டெல்லாம் நம்ம கேட்கிறோம், இதே போல திருப்பூணம் அஜித்குமார் கொலை வழக்கு நடந்தப்போ நீங்க எங்க போனீங்க? அப்பெல்லாம் உங்க வாய் சும்மா தானே இருந்தது. இப்ப வந்துட்டு சேர்ச்சான்னு பேசுறீங்க. திமுகவுக்கு ஜால்ரா தட்டக்கூடிய நிறைய யூடியூப் எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா, வரம்பு மீறி பேசுறாங்க, ஒருமையில பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, அநாகரிகமா பேசுறாங்க. ஆனா அதை எல்லாமே இந்த அரசு கண்டுகொள்ளல. ஆனா கருத்துக்களை பதிவு பண்ணக்கூடிய நிறைய பேரை டார்கெட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்றது, அரெஸ்ட் பண்றது, இந்த வேலையை தான் காவல்துறை தொடர்ச்சியா பண்ணுது. காவல்துறை பண்றாங்கன்னு என்ன, காவல்துறைக்கு என்ன விருப்பமா இந்த மாதிரி யூடியூபர்ஸை போய் அரெஸ்ட் பண்ணணும், விஜய் வந்து இந்த மாதிரி டார்கெட் பண்ணணும், விஜய் வந்து நெருக்கடி கொடுக்கணும்னு? இது அரசின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க எல்லாருமே பண்றாங்க. அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த மாதிரி துயர சம்பவம் இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு எந்த மாதிரியான வரையறை திட்டம் கொண்டு வரணும், எந்த மாதிரியான லா பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி வேலையை பண்ணுங்க. விஜய்க்கு மட்டும்தான் அது பொருந்தும்லாம் கிடையாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி தான் பேசணும், இந்த இடத்துல பேசணும். இல்லைன்னா ஒரே ஒரு சட்டம் போட்டுருங்க, இனிமேல் அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கேயுமே நகரத்துக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பொதுவெளியில இல்ல அவுட்டர்ல ஏதாவது மைதானத்துல அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க. உங்களை தலைவனைக்கு நாங்க ஏற்போம்ல. அதை எதுவுமே பண்ணாம தொடர்ச்சியா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றது, ஆக்ஷன்ஸ் வந்து அந்த கட்சியின் நபர்கள் மேல காட்டுறது, இந்த மாதிரி பண்ணிட்டா இனிமேல் நடக்காம இருந்துருமா? நீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. சட்டத்துன்னு வரும்போது எல்லாருமே சமமா இருப்பாங்கல்ல. இந்த கட்சி தலைவர்ல எந்த கட்சி தலைவர் இல்ல, முதலமைச்சர் இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சட்டம் போட்டுட்டோம், இனிமேல் நகரத்துக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அவுட்டர்ல தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க. விஜய் வந்து இப்போ ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. தான் ஏன் மக்களை சந்திக்கல அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதை வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கும் போது அந்த மக்களோடும் துணை நின்று இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த துயரத்தில் பங்கேற்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம தலைவணங்கி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நிகழ்வை பார்க்கணும். 41 உயிர்களை மதித்து இந்த விஷயத்தில் அரசியல் கலக்காமல், அரசியல் சாயம் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இழந்த அந்த குடும்பத்திற்கு துணையாக நிற்க வேண்டும். இந்த துயரத்தில் பங்கேற்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும்.